நம்ம தெருக்கள்ல நடந்து போயிட்டு இருப்போம், இல்ல கடைக்கு போயிட்டு இருப்போம், இல்ல கடையில இருந்து வந்துட்டு இருப்போம். அங்கங்க நாய்ங்களை பார்த்துட்டு தான் இருந்திருப்போம், போற வர வழியில எல்லாம். ஆனா எதிர்பார்க்காத விதமா ஒரு நாய் சண்டை நடக்குங்க. ஒரு 4-5 நாய் சேர்ந்துட்டு ஒரு நாயை கடிக்க வரும், இல்லைன்னா திருப்பி அந்த நாய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே போராட்டம் நடந்துட்டு இருக்கும். தப்பிக்கவும் முடியாம, கடிக்கவும் முடியாம நம்ம எல்லாரும் இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த நாய் சண்டையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுல ஒருத்தருக்கு ஞானம் வந்த மாதிரி என்ன பண்ணுவாரு, இந்த நாய் சண்டையை பிரிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நல்ல கல் எடுத்து போட்டுருவாரு. கல்லு போட்டதுக்கு அப்புறம் அந்த நாயோட கதியை நினைச்சு பாருங்க என்ன ஆகும்னு. ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் 2-3 மனுஷங்க சேர்ந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா, ரோட்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அடிச்சுக்கிட்டாங்கன்னா, யாராவது கல் எடுத்து அவங்களை பிரிச்சு விடுவாங்களா? ஆனா மனுஷனுக்கு இருக்கிற உரிமை தாங்க நாய்களுக்கும் இருக்கு. ஆனா அவங்கள மட்டும் கல் எடுத்து அடிச்சிருவாங்க. அது பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த நாயோட கதியை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அடிபட்டிருக்கும், என்ன ஆக போகுதுன்னு கூட தெரியாது. சரி, ஏன் நாய்ங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க நடு ரோட்ல? அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சைக்காலஜிக்கலி என்ன பிரச்சனை இருக்கு? அடிக்காம எப்படி நாய்ங்களை பிரிச்சு விடணும் அப்படிங்கிற டெக்னிக்கையும், மனுஷங்களை பார்த்தாலும் பயம் வரும், யார் அடிச்சுக்கிட்டாலும் பயம் வந்துடும் நடு ரோட்ல. அதை பத்தி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாய்கள் பற்றிய உங்களுக்கு இருந்த அபிப்பிராயமே மாறி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஏன்னா டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம சேனல்ல. இப்போ நாய்ங்களுக்கு கோபம் வருது, நமக்கு கோபம் வருது இல்லைங்களா? அதே மாதிரிதாங்க நாய்களுக்கும் கோபம் வரும், பிரச்சனை இருக்கு. நம்ம வாயில பேசி தீர்த்துப்போம், அவங்க சண்டை இல்லைன்னா அவங்களோட வாய் போங்கிறது தான், அதை வச்சுதான் அவங்களும் தீர்த்துப்பாங்க. நாய்களுக்கு தெரிந்தது 2 பாஷை தாங்க. என்னதுன்னா, ஒண்ணு அன்பு கொடுத்தவங்களுக்கு திருப்பி அன்பு கொடுக்கும். யாராவது இல்லைன்னா, யாராவது அதை அடிச்சாங்கன்னா அவங்கள கடிக்க போகும். இந்த 2 பாஷை தாங்க தெரியும். சின்ன குழந்தைங்க மாதிரிதான், வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு நம்ம கிட்ட. ஆனா அவங்களுக்குள்ள அம்மா நாய், அப்பா நாய், ஆல்பா நாய் இதெல்லாம் இருக்காங்க. அந்த ஆல்பா நாய் தான் எந்த கூட்டமா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கும், டெசிஷன் எடுப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு எது நல்லது, இங்க உக்காரன்னா எல்லா நாயும் உக்காந்துக்கும், ஒன்னாதான் போவாங்க. கடைக்கு பிஸ்கெட் வாங்கி யாராவது போடுறாங்கன்னா ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான் வருவாங்க. யாரு இப்போ யாராவது பிஸ்கெட் போட்டா கூட யாரு போய் எடுக்கணும்னு கூட சொல்றது அந்த ஆல்பா நாய் தான். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ல யாராவது வெளியிலிருந்து ஒரு பிஸ்கெட் போடுறதுக்கோ இல்ல சாதம் போடுறவங்க வந்தாங்கன்னு வச்சுக்காங்க, அவ்வளவுதாங்க இவங்களுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். எப்படி நம்ம அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயே நான் தான் அம்மாவுக்கு நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு நம்ம சொல்லிக்க ஆசைப்படுறோமோ, அதே மாதிரி இந்த நாய் என்ன பண்ணும்னா, நான் தான் என்னுடைய கேர் கிவர், அதாவது சாதம் போடுறவங்களை எனக்கு தான் க்ளோஸ், நான் அவங்களுக்கு தான் நல்லா இருப்பேன், அவங்களுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப காட்டிக்க நினைப்பாங்கங்க. இந்த டைம்ல வேற நாய்களும் என்ன பண்ணும்னா, எனக்கும் பிடிக்கும் அவங்களன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அங்க பயங்கர ஒரு ரணகளம் ஆயிருங்க. எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரணகளம் ஆயிரும். அடுத்த விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போட்டு காப்பாங்கன்னா, சாதத்துக்கு. அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சாதம் டெய்லி கிடைச்சிட்டு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பசியில இருக்காங்க, அப்பதான் இன்னொரு புது நாய் அங்க வருதுன்னா ஒத்துக்க மாட்டாங்கங்க. நம்ம எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தானா விரட்டி விட்டுருவோமோ, அதே மாதிரிதான் இந்த நாய்களும் சொந்த அவங்களுடைய ஏரியாக்குள்ள புது நாய் வந்துச்சுன்னா ஒரு திருட மாதிரிதான் பார்க்கும். இது வந்துச்சுன்னா நம்மள விரட்டி விட்டுட்டு இது உக்காந்துரும், அது உக்காந்துரும் வேற. அதனால இதை இப்பத்துல இருந்தே ஃபர்ஸ்டே விரட்டி விட்டுறணும். அது பசிச்சுதானே வந்திருக்கு, அந்த பசியிலே விரட்டி விட்டுறணும்னு அதை விரட்டுறதுலயே குறியா இருப்பாங்க. அங்க ஒரு ரணகலம் நடக்குங்க. 2வது சண்டை. யாராவது பிஸ்கெட் போடுறாங்க இல்ல சாதம் போடுறாங்கன்னா அவங்க எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே கூட அடிச்சுப்பாங்க. 2வது, யாராவது வெளியே இருந்து புது நாய் வந்துச்சுன்னா நான் இந்த ஏரியால விட மாட்டேன், ஏன்னா இங்க விழுற குப்பையும் சாதமும் என்னோடது, இவங்க புதுசா வந்துட்டாங்கன்னா
நமக்கு அந்த சாதத்துல இருந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கணும்னு பயம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் விரட்டிரும் செய்வாங்க 2வது சண்டை. இப்ப 3வது சண்டை எதுக்குன்னா, இந்த சீசன் இருக்கு பாருங்க, அதாவது இனப்பெருக்க சீசன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல ஒரு ஏரியா விட்டு இன்னொரு ஏரியாவுக்கு, இன்னொரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நாய்ங்க வந்து ஆண் நாய் பெண் நாய் மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த மூவிங் டைம்ல என்ன ஆகும்னா, இங்கேயே அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. இந்த ஆண் எனக்கு, இந்த பெண் எனக்கு, இந்த பெண் நாய் அப்படின்னு உள்ளுக்குள்ள அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுல 10வதுக்கு வேற ஏரியால இருந்து வேற வருவாங்களா, அவ்வளவுதாங்க. அங்கேயும் அதே தான் நடக்கும். உயிரோட தப்பிச்சு போயிட்டா நல்லதுங்கிற மாதிரிதான் இருக்கும். சண்டை பயங்கரமா இருக்குங்க, கட்டியும் உதுமா இருக்கும். இந்த 3 விஷயமும் சண்டையா தான் இருப்பாங்க. இப்ப என்னென்ன சொன்னேன், கேர் கிவருக்காக அடிச்சுப்பாங்க, அப்புறம் சாதத்துக்கு அடிச்சுப்பாங்க, அப்புறம் இந்த இதுக்கு மீட்டிங் டைம்ல அடிச்சுப்பாங்க. 4வது இதுலயே தான் ஆட் ஆயிருக்கு, அதாவது டெரிட்டரி, அவங்களுடைய ஏரியாக்குள்ள எல்லைக்குள்ள வேற நாய்களை சேர்க்கவும் மாட்டாங்க. ஓகே, இந்த 4 விஷயத்துக்கு பயங்கர சண்டை நடக்குங்க. சரி, இப்படி ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு இப்ப மனுஷன்னா பிடிச்சு இழுத்து ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாங்க. நாய்ங்க கிட்ட வந்து எப்படி போய் பிரிக்கிறது புரிய மாட்டேங்குது. பயந்துட்டு அலறிட்டு அடிச்சுட்டு சுத்தி சுத்தி வர்றாங்க, என்ன பண்றதுன்னு புரியாம. ஒண்ணும் இல்லைங்க, அந்த டைம்ல நம்ம தண்ணி வந்து சில்லுன்னு ஊத்திட்டோம்னா, அவங்க ஒரு பக்கெட் தண்ணி ஊத்தி ட்ரை பண்ணிட்டே இருங்க, அந்த குளிர்ல வாய் விட்டுருன்னு சொல்றாங்கங்க. நாங்க ட்ரை பண்ணோம், சில நேரத்துல ஒர்க் ஆச்சு, சில நேரத்துல ஒர்க் ஆகல வேற. அவ்வளோ வெறித்தனமா கடிச்சிட்டு இருப்பாங்க ஒரு நாயும் இன்னொரு நாயும். சரி, பிரிச்சு விட்டுட்டீங்களா, ஒருவேளை அது ஒர்க் ஆகல, இன்னொன்னு கத்தி அதட்டணும்னு சொல்றாங்க. சவுண்டு நல்ல சவுண்டா கத்தணுமா அந்த இடத்துல, கத்தி பாருங்க. சரி, அதுக்கும் ஒர்க் ஆகலையா, இந்த கட்டை வந்து இப்படி வாய் வச்சிட்டு இருக்கும் போது இப்படி கட்டையை வந்து இப்படி வைக்கலாம்னு சொல்றாங்க. அது சில இடத்துல அது எப்படின்னு தெரியல, சைட்ல இருந்து உள்ள போகுமான்னு பாருங்க, சேஃப்டியா பண்ண முடியுமான்னு பாருங்க. இது ஒண்ணா. இன்னொன்னு வந்து நாயுடைய பின்னங்கால பிடிச்சி இழுத்து விடுங்க. இப்படி இழுக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் அது லூஸ் விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வயிற்று பகுதியை வந்து பயம் இல்லாம இருந்தாதான் இது பண்ண முடியும். வயிற்று பகுதியில தொட்டாவே, அந்த தொடை உள்ள பின்னங்கால் தொடை பக்கத்துல கொஞ்சமா இப்படி தொட்டாவே அவங்களுக்கு வந்து கூசிட்டு விட்டுருவாங்கன்னு சொல்றாங்கங்க. தெரியல அது உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இது எல்லாத்தையுமே நீங்க வெட்டரினரி டாக்டர் கிட்டையும் அப்புறம் நாய்களுக்கு ட்ரைனிங் பண்றவங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, இப்போ இந்த விஷயம்லாம் சொன்னேன்னா, வீட்டுக்குள்ளேயே நாய்ங்க அடிச்சுப்பாங்க. எங்க வீட்லயே ரெஸ்கியூ பண்ண அம்மாவோட குட்டிங்க 3 பெண் குட்டிங்க வந்து கடிச்சுக்கிட்டாங்கங்க. இந்த சீன் நடந்தது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வந்தது. இதெல்லாம் ட்ரெயினர் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். மொதவே இது வந்து சிப்ளிங்ஸும் நல்லா அடிச்சுப்பாங்க. அப்புறம் வீக்கான நாய் வந்து புதுசா வந்து பசிச்சுட்டு இருக்கோங்க. இது வந்து ஒரு 5வது பாயிண்ட நீங்க ஆட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு புரிய வரும் நீங்க வெளியே எங்கேயாவது பாத்தீங்கன்னா. ஒரு வீக்கான நாய் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்லயோ எங்கேயோ பாக்குறீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு பேக்கா இல்ல ஒரு நல்ல ஹெல்தி டாக்ஸும் இருந்த நல்ல ஆரோக்கிய நாய்களும் இருந்தாங்கன்னு வச்சுக்காங்க, நீங்க ஏதோ பிஸ்கெட் போடும்போது இதுக்கு தனியா அதுக்கு தனியா போட்டுறது நல்லது. ஏன்னா அந்த வீக்கான நாய் என்ன பண்ணும், சரி பசி தாங்க முடியாம எப்படியாவது இந்த பெரிய நாய்ங்க தான் ஓடி ஓடி போய் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கும், சாதத்தையும் பயம் இல்லாம போகும். போய் வாங்கும்போது இந்த வீக்கான நாய் அதை பார்த்து பசி தாங்க முடியாம வந்துருங்க. நம்ம செத்தா கூட பரவாயில்ல வாங்கி சாப்பிடணும்னு சொல்லி வந்துருவாங்க. வந்துட்டு பயங்கரமா கடிச்சு வச்சிருவாங்கங்க, உயிர் போற நிலைமையெல்லாம் நடந்துரும். அதனால யாராவது ஃபீடு பண்ணும்போது அதுக்கு தனியா அங்க ஏதாவது வீக்கா நாய் இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியா போட்டுருங்க, இதுக்கும் தனியா போட்டுருங்க. இப்போ 4-5 விஷயம் சொல்லிட்டேன் நாய்ங்களுக்கு எதுக்கு சண்டை நடக்குதுன்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ராத்திரியில நீங்க தனியா வர்றீங்க, புது ஏரியாவுக்கு வர்றீங்க, நாய்ங்க அங்க இருக்கும். என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை பிஸ்கட் பேக்கெட் எப்பவும் ஹேண்டியா வாங்கி வச்சுக்காங்க, 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு. நீங்க சர்ன்னு வரக்கூடாது. அப்படி நீங்க வந்தீங்கன்னா நைட்ல வரும்போதே ஜாக்கிரதையா வாங்க. ஏன்னா நாய்ங்க எல்லாம் ரோட்ல தான் படுத்து இருக்கும் ராத்திரி. ஆனா நடு ரோட்ல தான் தைரியமா படுத்திருப்பாங்க.
அவங்களுடைய ஃப்ரீ மூவ்மெண்ட்டே அந்த நைட்ல தான் இருக்கும். தினம்லாம் ஆளுங்க சுத்துறதுனால நைட்ல தான் இருப்பாங்க. அப்ப நீங்க வரும்போது ஆக்சிலேட்டரை கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு வாங்க. நடு ரோட்ல படுத்திருப்பாங்க, நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. அது காது பக்கத்துல டர்ன்னு போகும்போது அவங்களுடைய சவுண்ட் எப்படின்னா 1:10. நமக்கு ஒரு சவுண்டுன்னா அவங்களுக்கு அது 10 சவுண்ட் எக்ஸ்ட்ராவா கேட்கும். அதனால அப்படியே அவங்களுக்கு ரொம்ப சவுண்ட் ஆகி உங்களை துரத்தணும்னு தோணும். இன்னொன்னு, அந்த டயர்ல வந்து நிறைய நாய்ங்களுடைய யூரின் எல்லா பக்கமும் நீங்க போகும்போதெல்லாம் அங்கங்க மோந்து நாய்ங்க பண்ணிருப்பாங்களா, அவங்க வரும்போதே நீங்க வேற தூரமா வரும்போதே உங்க வண்டியில இருக்கிற ஸ்மெல் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமா வருங்க. உங்களுக்காக துரத்தாது, அந்த வண்டியில வர ஸ்மெல்லுக்காக ஏதோ ஒரு 100 நாய் வருது, 100 நாய் யூரின் ஸ்மெல் இருந்ததுன்னா அத்தனை நாய் வருதுன்னு நினைச்சுப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு கூட பாருங்களேன், கலர் எல்லாம் தெரியாதுங்க. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும், 1-2 கலர் தான் தெரியும். அவங்க பாட்டுக்கும் சரின்னு நம்ம எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் தெரியும். உங்க ஸ்மெல்லு தான் அவங்களுக்கு புரியும். ஏதோ நாய்ங்க தான் வருது, இல்ல நம்மளை துரத்துதுன்னு கூடவே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. காருக்கும் அதே தாங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, நீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொஞ்சம் தூரமா அப்படியே சைட்ல போட்டுருங்க. ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே போகாதீங்க. அப்படியே ஸ்டாப் ஆயிருவாங்க. நீங்க நின்னதும் அவங்க ஸ்டாப் ஆயிருவாங்க. அதட்டலாம், நீங்க ஏன்னு சொல்லலாம். அந்த டைம்ல பயந்துட்டீங்கன்னா ஏன் அதட்டலாம், சவுண்டுக்கு பயந்துருவாங்க. கல்லு மட்டும் எடுத்துடாதீங்க. ஆக்ஷன் வேணா தேவைப்பட்டா பண்ணுங்க. அதை வந்து இதை பத்தியும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்காங்க. டெய்லி ராத்திரி தனியா போறீங்க வர்றீங்கன்னா என்ன பண்ணணும்னு வெட்டினரி டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி ஒருவேளை நீங்க போயிட்டு வர்றீங்க, அதே ஏரியால தான் இருக்கீங்க, பயமா இருக்கு நாய்ங்க அப்படின்னா, எப்பவும் ஒரு 5 நாளைக்கு 6 நாளைக்கு டெய்லி 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கிக்காங்க. அந்த நாய்க்கு போட்டுருங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசாது, அது வந்து உங்களை நம்பாது, தூரமா தான் நின்று பார்த்துட்டு இருக்கும். போட்டுட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பேரு, ஜிம்மி, டாமி, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நல்லா என்ன பண்ற, நான் இப்படிதாண்டா போவேன் டெய்லி, என்ன ஒண்ணும் பண்ணாதடா அப்படின்னு நீங்க அன்பா பேசிட்டு போயிருங்க. இதே மாதிரி ஒரு 5 நாள் பண்ணிட்டு 6வது நாள் உங்க பின்னாடி அவங்க ஃப்ரெண்டா வந்துருவாங்கங்க. தைரியமா நீங்க இந்த வேலையை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க ஒர்க் ஆச்சா அப்படின்னு. கருத்தடைக்கு போன டைம்ல ஓவரிங்க வந்து சரியா எடுத்திருக்க மாட்டாங்க, அந்த சினை முட்டையெல்லாம் ஃபுல்லா எடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நாய்க்கு வந்து ஏதோ தான் பிரெக்னென்ட் ஆன மாதிரியும் திருப்பி குழந்தை பிறந்த மாதிரியும் ஒரு சைக்கிள் உருவாகுங்க. வரும் வேற, அவங்களுக்கு பால் வரும், அந்த பால் வர்ற இடம்லாம் அப்படியே வீங்கி போயிருக்கும். இது வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ண பெண் நாய்க்கு இதெல்லாம் நடந்திருக்குங்க. அதனால ஏதாவது ஒரு நாய் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது, கோவமா இருக்குன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க விட்டா போதும். எங்களுக்கே எங்க வீட்டு முன்னாடி நடந்திருக்கு. நாங்க அதுக்கு எப்பவுமே சாதம், அவங்கவுங்க நாய்களை தான் விரட்டிட்டு இருக்குமே தவிர நம்ம கிட்ட எல்லாம் ஆசையா தான் இருப்பாங்க. அந்த ஹார்மோன் ப்ராப்ளம் வரும்போதும் அந்த மாதிரி டைம்ல சாதம் போட்டுட்டு நம்ம தூங்க விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு இருப்போம் இல்லையா. அதனால எந்த நாயும் நம்ம கிட்ட எந்த வம்பும் பண்ணது இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு விட்டுட்டு அவங்க நிம்மதியா இருக்காங்க. ஆக்சுவலி பெண் நாய், அம்மா நாய்க்கு வந்து அதோட குட்டிங்கெல்லாம் காணாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து திருடிட்டு போயிருவாங்க. சின்ன பசங்க எங்கேயாவது வேற இடத்துல விட்டுருவாங்க, இல்ல யாராவது பெரியவங்களே கூட இந்த வேலையெல்லாம் பண்றதுனால அந்த டிப்ரெஷன் மாதிரி ஆயிரும். தன்னுடைய சொந்த குழந்தைங்களை இழக்கும் போது அந்த இழப்பை தாங்காம கோபத்துல அது சுத்தி இருக்கிற வேற நாய்ங்க தான் இவங்கதான் ஏதோ எடுத்துட்டு போய் கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட சான்சஸ் இருக்கு. ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. நாய்ங்க வந்து ரொம்ப அடி வாங்கி உக்காந்துட்டு இருந்ததுன்னா அந்த டைம்ல ஏதாவது மனுஷங்க வந்து ரொம்ப படுத்துனாங்கன்னா அந்த டைம்லயும் நாய்களுக்குள்ள சண்டை வர சான்சஸ் இருக்குங்க. நான் சொன்ன இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாய்ங்க வந்து கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு தீர்வு என்னன்னு சொல்லியாச்சு. அடுத்த தடவை சிலதை ட்ரை பண்ணுங்க, சேஃப்டியா ட்ரை பண்ணுங்க. என்ன இருந்தாலும் கமெண்ட்ல எனக்கு தெரிவிங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் என்னை கரெக்ட் பண்றதுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னும் நான் வந்து ஃபீடிங் பத்தியான என்ன ஃபீட் பண்ணணும் நாய்க்கு, அப்புறம் நாய்ங்களுக்கு வந்து ப்ராப்ளமா இருந்ததுன்னா அவங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதான வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க.